ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் விளாகர்ஸ். இப்போ வந்து ஏன் இப்படி ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சான்சினா ஃபேனு. ஸோ இனிமேல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் ஆரம்பித்து செய்வோம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து நெவர் எவர் கிவ் அப் செய்வார். என்ன தான் ரத்தத்தோட சண்டை போட்டாலுமே கடைசி இதில் வந்து எப்படியாச்சும் சண்டை போட்டு ஜெயிச்சிருவார். ஸோ நம்மளும் அந்த மாதிரி நெவர் எவர் கிவ் அப்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்தால் இப்படி ஆரம்பிக்கிறோம். என்னடா அப்பா வந்து நீ மட்டுமே பேசிகிட்டு இருக்க, உங்க கூட இருந்தாங்க இல்லடா, எங்கடா போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த வீடியோவில் வரமாட்டானுங்க. ஏன்னா இப்போ வந்து திண்டுக்கல்ல இருக்கேன். திண்டுக்கல்ல எங்கள் ஊரில் வாடிப்பட்டி. இனிமேல் இந்த வீடியோவில் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, வருவானுங்க. இங்கே இப்போ என் ஊருக்கு வந்திருக்கனால வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் ஒரு ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம். ஸோ அந்த ட்ரிப்புக்காக முன்னாடியே அவங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் தெருவிலே உள்ள பெருமாள் கோயிலுக்கு அப்படியும் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சாமியாக கருப்பு சாமி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கருப்பு சாமிக்கு எனக்கு வந்துமே நிறைய கனெக்ட் இருக்குது. எப்படின்னா எங்கள் ஆட்சி வந்து உனக்கு வந்து பேர் வந்து கடைசியில் பாண்டி முடிகிற மாதிரி தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து சந்தோஷம் தான் பேர் வைக்கலான்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து சூரிய பாண்டி அப்படின்ற முடிகிற மாதிரி வச்சுட்டாங்க. என் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மாப்பிள்ளை வந்திருக்காங்க. என் பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தருண் பாண்டி. இவங்க அப்பா பேர் வந்து முருகன். அவங்க அப்பா பேர் முழு பேர் என்னது? தங்கமுருகன். நல்லா சத்தமாக சொல்லு. தங்கமுருகனா. அப்புறம் வந்து சின்ன மாமா பேர் வந்து மணிகண்டன். அதாவது எப்படின்னா எங்கள் ஆட்சி வந்து அவங்க மகன்களுக்கு வந்து முருகன் பேர், எங்களுக்கு வந்து பாண்டி பேர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கனெக்ட் இருக்குது. இன்னும் மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்து இந்த ட்ரிப்பு எதுக்கான வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கூட வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு ஒரு பிளானு. எந்த இடம்னு அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாறு. என்னடா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மூணாறு அப்படின்னு சொல்லாதீங்க. 12th முடித்தோடனே ஒரு ஆசை தான், மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லி மூணார் கிளம்பிட்டோம். கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு 8 பேர் 9 பேர் வரேன்னு சொன்னானுங்க. குரூப்லாம் ஆரம்பித்தானுங்க. எதுக்கு ஆரம்பித்தானுங்கன்னு தெரியல, அவனுக்கும் தெரில எங்களுக்கும் தெரில. சரி, பேசிகிட்டே இருந்து கரெக்டாக ஸ்கூலு முடிஞ்சு 12th எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஏன்னா அப்போ தான் வீட்டிலேருந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படி கிளம்பும் போது கடைசியில் 8 பேர் 9 பேர் பேசிகிட்டு இருந்தவங்க கடைசியில் எத்தனை பேர் போனோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுங்க. மொத்தமாக வந்து நாங்கள் வந்து 4 பேர் தான் போனோம். அங்கே நாங்கள் 4 பேர், நான், இசாக்கு, மாதேஷ், அதுக்கப்புறம் பரத்னு ஒருத்தவன். 4 பேர் சேர்ந்து மூணார் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்பி அங்கே போயிட்டோம். வெற்றிகரமாக போயிட்டோம். மூணார் எப்படி போனோம்னு தெரில, அது வரைக்குமே போயிட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு. எப்படி நான் சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஃபஸ்ட்டே வந்து ரூம் பிடிச்சிட்டு அங்கே போய் ஒரு ஆளுக்கு 1500 அதுக்கு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து போயாச்சு. போனதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கேயாச்சும் போகலாண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கேயும் போக முடியல. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, யாரையும் தெரியாது, அங்கே வந்து முக்கால்வாசி யாரையும் தெரியாது. சரி, சாப்பிட போகலாம் அப்படின்னு போனோம். எங்களுக்கு அங்கே தான் வந்து பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு தனி, குருமா தனி. சாப்பாடுக்கு ஒரு சப்பாத்தி 40 ரூபா சொன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து குருமா மட்டுமே
220 ரூபா அப்படின்னு சொன்னானுங்க. சரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னடா சாப்பாடுக்கே இவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் சுற்றி வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறது. அந்த இடத்துல வந்து தலை வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டாப்புல. சாப்பிட்ற இடத்துல போய் களி இருக்குமா களி, ஏன்னா வந்து அது கேரளானால அது ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி களி இருந்துச்சா கொடுங்க, ஏன்னா அந்த புட்டு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டோம். அங்கே போய் கேட்டால் இது கேரளா இல்லை, இது வந்து கேரளாவுக்கு முன்னாடி மூணார் அப்படின்னு சொல்லி தட்டி அனுப்பிவிட்டானுங்க. ஃபன்னாகவே போய்ட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 இடம் சுற்றி பார்த்தோம். பீக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போனோம். அதுக்கப்புறம் வந்து சரி மூணார் முடிஞ்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் மொத்தம் 2 நாள் இருந்திருக்கும். 2 நாள் என்ன பண்ணோன்னு தெரில. ஒரு நாள் மட்டும் தான் சுற்றுறோம், ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். ஏன்னா இடம் எதுவுமே அவ்வளோக்கா தெரியாது, சாப்பாடுக்கு மட்டுமே செலவாயிடுச்சு அங்கே. சரி அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்து அந்த ட்ரிப்புக்கு வந்து மொத்தம் 3 இடம் போகலான் இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மூணாறு, செகண்ட் வந்து வயநாடு, 3 வந்து வர்க்கலா. சரி வயநாடு போக முடியல, அதுக்கப்புறம் வர்க்கலா போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். வர்க்கலா போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கிளம்பி ட்ரெயின் இதெல்லாம் பிடிச்சிட்டோம். ட்ரெயின் இதெல்லாம் பிடிச்சி போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேர் பிரச்சனையோடு வந்துட்டானுங்க. தலையும், அதாவது பரத்தும் விசாக்கும் வந்து, விசாக்கு வந்து என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி ஊருக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொன்னோம். சரி தலைக்கு என்ன அப்படின்னு கேட்டப்போ தலை என்ன சொன்னார்னா, டேய் இந்த மாதிரி வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மொத்தமாக போனதே 4 பேர் தான், நாங்கள் மட்டும் 2 பேர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா வர்க்கலா பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் ஒரு பஸ்ஸை பிடிச்சா வர்க்கலா போயிடுவோம். ஆனால் எங்களால் போக முடியல. அதில் வேறு என்ன செஞ்சுட்டானுங்க, பயமுறுத்திட்டானுங்க. அங்கே போய் எந்த மொழி சொல்லி எது செய்கிறதுன்னு தெரில, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, மலையாளமும் தெரியாது நம்மளுக்கு, இங்கிலீஷு தோடா. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது தான் சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மதுரை பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி அடுத்த ட்ரிப்பு போடலாம். என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஃபெயிலியர் ஆனாலாம் வந்து அதுதான் வந்து நம்ம மைண்ட்லேயே சுற்றிட்டுருக்கு. எந்த காலேஜ் டைம் போனாலும் வந்து அந்த கதையை தான் நான் சொல்லுவேன். அதான் கூட அது ஒரு நல்ல மெமரிஸ் ஆகிடுச்சு. என்ன தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு ஃபெயிலியர் ஆனாலும் அந்த மெமரிஸ் வந்து அந்த மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. சரி செகண்ட் ட்ரிப்பு அப்படி போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொடைக்கானல் போகலாம். ஏன்னா கொடைக்கானல் வந்து எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான், ஒரு பைபாஸை பிடிச்சி போனால் நம்ம வந்து கொடைக்கானல் போயிடலாம். எங்கள் ஃபேமிலி கூடவே மொத்தம் ஒரு 10 தடவை போயிட்டு வந்திருப்பேன் நான் கொடைக்கானல். ஸோ போயிட்டு வந்துடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி என்ன தான் ஃபேமிலியோட போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். அதுவும் பைக்கில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். சரி அப்படின்ட்டு காலைல கிளம்பிட்டோம். கிளம்பும் போது சரியான மழை. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. சரியான மழைனால என்ன ஆயிடுச்சு, போக முடியாத நிலைமையாகி போச்சு. இருந்தாலும் வீட்டில் அடம் பிடிச்சி பைக்கை வாங்கி அங்கே வந்து போயாச்சு. கொடைக்கானலில் தான் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரிப்புன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 500 ரூபா பட்ஜெட்டு போய் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஃபெயிலியரு, செகண்ட் ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அடுத்த ட்ரிப்புக்காக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து அவங்க காமிச்சிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.